மாதத்துக்கு முன்னாடி ஒரு நபர் எங்கிட்ட தொடர்பு கொண்டு வீடை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இப்படி வீடை போட்டிருக்கீங்களே, நான் வேணால் அமௌண்ட்டு தாரேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ தரப்போறீங்க கேட்டோம். இந்த வீடு வேலை மொத்தம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆகும், நான் தாரேன்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும்? 5 வருஷம் காத்திருப்பு. ஒரு நபர் சொல்கிறாங்க, நான் 20 லட்சம் தாரேன்னு 1 மாதத்தில் வீட்டு வேலையை ஆரம்பிங்க, முடிச்சிருங்க அப்படி சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டு குடும்பமாக நாங்கள் அழுதோம். ஏன்னா தேவன் 5 வருஷம் காத்திருக்கு மிகப்பெரிய பலனை தந்திருக்கிறாரே என்று சொல்லி அழுதோம். சொன்னவர் தான், ஆளை காணும். அல்லேலூயா. மனுஷங்கனால இப்படி தான் நல்லா பேசுவாங்க, அவர் ஆமைன்னு சொல்லுங்களேன். சொல்லி 5 மாதம் ஆகிட்டு ஆளையும் காணும், வார்த்தையும் காணும். மனிதர்கள் மாறி போனாலும் நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு நாள் மாற மாட்டார். ஒரு நாள் வரும், நீங்களும் ஒரு நாள் அங்கே வருவீங்க. ராமேன்னு சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. கடைசி ஒரு முறை, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சி, எனக்காக ஜீவனையே அவர் கொடுத்துருக்கும் போது எனக்கு வீட்டை தரமாட்டாரா? என்ன நிச்சயமா தருவார். ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். இப்ப நல்ல கைத்தட்டி, மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், நல்ல கைத்தட்டி பாடும். மலைகள், ஆமென், பர்வதங்கள், அவர் கிருபை, அவர் கிருபை மாறாது, நல்ல சந்தோஷமாய் அவர் கிருபை மாறாது. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை விட்டு ஆண்டவர், என்னை ஒருபோதும், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள், அவர் கிருபை